ஹாய், திஸ் இஸ் ஜெஸ்ஸி, ஃபவுண்டர் ஆஃப் தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து என்னை பாதர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நான் இருந்தேன். பட் ஆனால் வந்து இதுதான் அந்த டைம் இப்போ நான் பேச வேண்டியது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை அப்படிங்கிற நேமை நான் வந்து என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதே நேமை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நான் இப்போ ஒரு ப்ரொஃபைல் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாருமே வந்துட்டு என்னோடய நேம் வச்சு யூஸ் பண்ணலை. என்னோடய நேம் வச்சு யாரும் பிஸ்னஸ் ரன் பண்ணலை. அந்த தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னைக்கு பின்னாடி அவங்க நேமை வச்சு அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு ப்ரொஃபைல் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை ஜெஸ்ஸியா அப்படின்ட்டு கிளைண்ட் வந்து ஃபோன் காலில் கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இது வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நான் ப்ரூஃப் வச்சுருக்கிறதுனால தான் இப்போ நான் வந்து இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிளைண்ட் கேட்கும்போது தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை ஜெஸ்ஸி நீங்களா, நேம் மென்ஷன் பண்ணுறாங்க, ஜெஸ்ஸி நீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் அண்ட் பேக்கேஜஸை அவங்களோட பேக்கேஜஸை அனுப்புகிறாங்க. எல்லாம் ஸ்மார்ட்டாக பண்ண அவங்க பேக்கேஜஸ் அனுப்பும்போது அவங்களோட நேமை போட்டு அனுப்புகிறாங்க. அங்கே தான் அவங்க மாட்டுறாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு டவுட் வருது. பேசும்போது ஜெஸ்ஸியான்னு கேட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கேஜஸ் அனுப்பும்போது அவங்களோட நேம் போட்டு அனுப்புகிறாங்களேன்னு இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு டவுட் வரவும் தான் கூகுளில் என்னோடய ப்ரொஃபைலை போட்டு சர்ச் பண்ணி அதிலிருந்து திரும்ப நம்பர் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி அது ஜெஸ்ஸியா இல்லை அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களான்றதை கேட்டுட்டு தான் எனக்கு கால் பண்ணி அகெயின் அவங்களுக்கு நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஐ எம் கோயிங் டு ஷோ திஸ் ஆல் டு யூ. நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல கிளைண்ட் என்கிட்ட வந்துட்டாங்க. அண்ட் அதுக்குரிய ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. உங்களோட பேரை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஓகே, ஆனால் மற்றவங்க பேரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு. இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயம் பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை அப்படிங்கிற நேமை நான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த நேமை யாருமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை. நிறைய பேர் சொல்லுவீங்க, தி வராதே சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை அப்படின்ட்டு. இல்லை, சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னைங்கிற நேமை யூஸ் பண்ணாலுமே அதுக்கு நான் வந்து லீகலாக உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு சென்ட் தி நோட்டீஸ். நிறைய பேர் தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை பை அவங்க நேமை போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே ஏன் நேமை வச்சு யூஸ் பண்ணலை, ஜெஸ்ஸி அப்படிங்கிற நேமை வச்சு யூஸ் பண்ணல. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க ஜெஸ்ஸிங்கிற நேமை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குரிய ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, என்னை ஃபாலோ பண்ணுற என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் வந்து இதை வந்து தெரியப்படுத்தணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். நீங்கள் இதுக்கப்புறம் உள்ள கிளைண்ட்ஸ் யார் என்னை புக் பண்ணணுன்னாலும் க்ராஸ் செக் பண்ணுங்கள். தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை ஜெஸ்ஸியா இல்லை அவங்களா அப்படிங்கிறத. இப்போ நான் வந்து தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை ட்ரேட்மார்க் வாங்கின சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஓகே, என்னோட நேம், என்னோட லோகோ ரெண்டுமே ட்ரேட்மார்க் அப்ரூவ்டு. இந்த நேமை, இந்த லோகோவை யாருமே யூஸ் பண்ண முடியாது. இது என்னோட லோகோ அப்ரூவல், ட்ரேட்மார்க்கோட லோகோ அப்ரூவல் சர்டிஃபிகேட். இது எம்எஸ்எம்இயோடது. இது தி சாரி ட்ரிப்பர்ஸ் சென்னை அப்படிங்கிற நேமோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இது. இப்போ நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் என்கிட்ட கன்வே பண்ண விஷயத்த நான் உங்களுக்கு ஆடியோ போட போகிறேன். நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றத நீங்கள் கிளியராக கேளுங்க. அது ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு நான் டைரக்டா கால் பண்றது போன்ல 1 மந்தாவே ஒரு 4 தடவை கூப்பிட்டுப்பேன். ஒவ்வொரு தடவையும் உங்க பேரை சொல்லிதான் கூப்பிடுவேன். லைக் நீங்க சாரி ட்ரிப்பர்ஸ் ஜெஸ்ஸி தானேன்னு கேட்டுட்டு தான் நான் வந்து அடுத்து பேசுவேன். ஆமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் நெட்வொர்க் ப்ராப்ளம் மாதிரி கட் பண்ணிடுவாங்க. மெசேஜ்ல தான் பேசுறது.
அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் வந்து நான் வந்து கூகுள்லயும் சர்ச் பண்ணி இன்ஸ்டாலையும் உங்களோட ப்ரொஃபைல்லாம் சர்ச் பண்ணி நீங்க மேக் ஓவர் வந்து பெருசா பண்றது இல்ல அப்படின்னு கீர்த்திங்கிற பேர்ல பண்றது இல்லங்கிறதுனாலதான் நான் அப்புறம் கூகுள்ல மறுபடியும் சர்ச் பண்ணேன். ஆனா நான் கால் பண்ணும்போது ஜெஸ்ஸி தானேன்னு கேட்பேன். அதுக்கு அவங்க ஜெஸ்ஸின்னு கேட்டுட்டு தான் நான் ஃபர்தரா பேசுறேன். எப்பவுமே நான் ஒரு 4 தடவை கால் பண்ணிருக்கேன். சரி ஓகே ஃபைன். அதுக்கு நாங்க ஜெஸ்ஸி இல்லன்னு சொன்னது இல்ல. ஓகே நெட்வொர்க் ப்ராப்ளம் மாதிரி ஒவ்வொரு தடவை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். இன்னும் அம்மா ஒவ்வொரு தடவையும் கட் பண்றாங்க. அவ்வளவு ப்ரொஃபஷனலிசமா நீங்க இன்ஸ்டால நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா போடுவீங்க. இவ்வளவு ப்ரொஃபஷனலா இன்ஸ்டால போடுறாங்க. பட் அவங்க ரெஸ்பான்ஸ் சரியில்லை மாமா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் அவங்க நீ கிராஸ் செக் பண்ணும் போது அவங்கதான் ஜெஸ்ஸியான்னு கேட்டாங்க. அப்புறம் தான் நான் அந்த ப்ரொஃபஷனலிசம் இல்லாததுனாலதான் நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னடா ஜெஸ்ஸின்னு சொல்றாங்க பட் அவங்க இவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இல்லாம இருக்காங்கன்னு எங்களுக்கே ஒரு தாட் வந்துருச்சு பாருங்க. அப்புறம் நான் கிராஸ் செக் பண்ணதுனாலதான் நீங்க இல்லன்னு கண்டுபிடிச்சேன். கிட்ட 4 இயர்ஸா கான்டாக்ட்ல இருக்கேன். அப்ப பாத்துக்கோங்க தப்பா நான் கிட்ட 4 இயர்ஸ்ல கான்டாக்ட் இருக்கேன். நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டே கூட போஸ்ட் பண்ணீங்க. நீங்க நான் சேவ் பண்ணிருக்கத பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். நான் அதுதான் இப்ப என் சிஸ்டர்ட்ட காமிக்கும் போது சிஸ்டர் என்னடி ஜெஸ்ஸின்னு போட்டிருக்காங்க, லோகோ வேற இருக்கு. அவங்க சொன்னேன் நான் சொன்னேன் அவங்க என்னன்னு நினைச்சு வந்து அவங்கள்ட்ட போட்டு வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் பார்த்துதான் கண்டுபிடிச்சேன் நீங்க இல்லன்னு. ஓகே தேங்க்யூடா எனக்கு இன்டிமேட் பண்ணதுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட அந்த கன்வர்சேஷன் காட்ட போகிறேன். அந்த கிளைண்ட்டும் அந்த பர்சனும் chat பண்ண அந்த கன்வர்சேஷன் காட்ட போகிறேன். அந்த கிளைண்ட் கேட்டிருக்காங்க திஸ் இஸ் சாரி ட்ரேபிஸ்ட் ஜெஸ்ஸியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஹாய் சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ் இதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஹாய் இஸ் திஸ் சாரி ட்ரேபிஸ்ட் ஜெஸ்ஸி. அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது அவங்க பேக்கேஜஸ் டீட்டெயில்ஸ், டேட், வென்யூ இதெல்லாம் அவங்க கேட்டு இந்த நேம் அப்படிங்கிறதுல வரும்போது தான் இந்த மேக் ஓவர் அப்படிங்கிற வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் டவுட் ஆயிருக்கு. கிளைண்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரி என்கிட்ட பல சேட் இருக்குது, ஆனால் நான் இதை எதுவுமே வெளில காமிச்சதில்லை. இப்போ அவங்க ஜெஸ்ஸிங்கிற நேம் யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ நான் உங்ககிட்ட வெளியில் சொல்கிறேன். எஸ் ஸோ எல்லா ப்ரூஃபையும் நான் திரும்ப உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அகெயின் நான் சொல்கிறேன், தி சாரி ட்ரேபிஸ்ட் சென்னை அப்படின்னு நேமில் இருக்கிற ஜெஸ்ஸின்றவங்க ட்ரேப்பிங்க்கு மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, மேக் ஓவருக்கு இல்லை. அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நான் தனியாக பேஜ் வச்சுருக்கேன். அண்ட் ஒன்லி என்னோடய சிஸ்டருக்காக மட்டும்தான் நான் பண்ணுவேன். சிஸ்டரோட கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் நான் பண்ணுவேன். எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூடயும் நான் ஹேர் ஸ்டைலுக்கு போனது கிடையாது. ஸோ பி அவேர் ஆஃப் தி நேம் தி சாரி ட்ரேபிஸ்ட் சென்னை பை ஜெஸ்ஸி.